முகப்பேர் வாழ் பக்த கோடிகள் அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த மாதிரி சங்கடஹர விநாயகர் சுவாமி விநாயகர் வந்து பல வருஷமா ஒரு 60-70 வருஷமா இங்க இருக்காரு. ஆரம்ப காலத்துல எங்க அப்பா தான் பூஜை பண்ணாரு. அது எல்லாமே உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆரம்ப காலத்துல அப்பா பூஜை பண்ணும்போது இங்க வந்து நான் வந்து கோவிலுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிற கார்த்தி குத்தன் நான் பேசிட்டு இருக்கேன். எங்கள் அப்பா மெட்ராஸுக்கு முதல்ல வந்தபோது இந்த பிள்ளையார் கோயில் தான் முதல்ல பண்ணிட்டு இருந்தாரு. பிள்ளையார் கோயில் பண்ணிட்டு இருக்கும்போது அப்புறம் கருமாரி வந்தது. அந்த கருமாரியம்மன் அங்கே ஒரு கிணறு இருந்தது. அந்த கிணறை வந்து முதல்ல அடைச்சிட்டு கருமாரியம்மன் கொண்டு வந்தாங்க. முதல்ல இங்கே இருக்கிறவங்க நிறைய பேருக்கு, பழைய ஆட்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். கருமாரி வந்தது. கருமாரி வந்ததுக்கப்புறம் பல வருஷமா இந்த இடத்துல டேங்க் ரொம்ப நாளாக இருந்தது. அப்புறம் 10 வருஷமா இங்கே வந்து நிறைய பேர் நினைக்கிறாங்க, இங்கே சாய்பாபா திடீர்னு சாய்பாபா வந்துட்டாருன்னு எல்லாருமே நினைக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரு விஷயம் கண்டிப்பாக இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்களுக்கு தெரியுமா தெரியாதாங்கிறது எனக்கு தெரியல. எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக தான் இப்போ நான் ஸ்பீச் பண்ணிட்டு இருக்கேன். 2015 5ஆம் மாதம் 29ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடந்தது. ஒரு 6-7-8 வருஷமாவே இந்த இடத்துல சாய்பாபாவுடைய நடமாட்டம் ஆரம்ப காலத்திலே இருந்திருக்கு. இங்க கும்பிடுறவங்க இங்க சைட்ல பின்னாடி இருந்து கும்பிடுறவங்க நிறைய வீடு இப்ப வீடு மாறிட்டாங்க. எல்லாருமே வீடு மாறி போயாச்சு. 8 வருஷமா 9 வருஷமாவே இங்க ஒரு சாய்பாபா நடமாட்டம் இருந்தது. ஆரம்ப காலத்துல எங்க அப்பா வந்து துர்க்கைக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கும் போது, அங்க அம்பாள்கிட்ட பூஜை பண்ணிட்டு இருக்கும் போது இங்க இருக்கிற பிள்ளையாரு, அதாவது ஒரு குண்டா ஒரு முனிவர் வந்து இந்த மரத்தை, இந்த இப்ப இருக்கிற அந்த நம்ம அரச மரத்துல வந்து குண்டா ஒரு முனிவர் வந்து போறாரா என்னன்னு தெரியல, பார்ப்போம் அப்படின்னு எங்க அப்பா சொல்லிட்டு இருந்தாரு. அப்ப பூஜை பண்ணும்போது அப்ப கொஞ்ச நாள் நான் இங்க வந்து அம்பாளுக்கு நான் பூஜை பண்ணி ஜெபம் பண்ணி இங்க நான் ஜாதகம் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப ஜெபம் பண்ணி எல்லாம் பண்ணும்போது கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா பிள்ளையார் உள்ள இருக்கிற பிள்ளையார் வந்து சில காலகட்டத்துக்காக காத்து வாங்கறதுக்காக ஆசவசப்படுத்திட்டு இந்த மரத்துல பிள்ளையார் அப்பப்ப வந்து போவார். அங்க இருக்கிற உள்ள இருக்கிற வினை தீர்த்த விநாயகர் அப்பப்ப காத்து வாங்கறதுக்காக இந்த மரத்துக்கு வந்து போவார். நிறைய தடவை நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி சாய்பாபா கோயில் வர்றதுக்கு முன்னாடியே சாய்நாதர் இங்க வந்து சஞ்சாரம் பண்ணதா ஒரு இது உண்டு. இங்க எத்தனை பேருக்கு நிறைய பேர் பார்த்துருக்காங்க. இங்க வெளியில சொல்லலையே தவிர நிறைய பேர் பார்த்துருக்காங்க. ஆனா சாய்பாபா கோயில் வந்து பிளான் பண்ணி கட்டல, அதுவா அமைஞ்சது. ஏன்னா நிறைய பேர் என்ன சொன்னாங்க, பெருமாள் கோயில் கட்டினா அதை கட்டினா இதை கட்டினான்னு ஒரு ஐடியா பண்ணாங்க, எல்லாருக்கும் தெரியும். ஆனா எப்படி சாய்நாதர் இங்க உள்ள வந்து உட்கார்ந்துருக்காரு அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். சாய்பாபா கும்பாபிஷேகம் பண்ணும்போது சாய்நாதர் இங்க சீரடியில இருந்து சாம்பல் எல்லாமே இங்க வந்து கும்பாபிஷேகம் பண்றதுக்குள்ள அவ்வளவு கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. அப்படி கஷ்டப்படுறதுக்கு அப்புறம் எல்லாம் கும்பாபிஷேகம் நல்லபடியா முடிஞ்சது. அப்பா இருந்துதான் பண்ணி வச்சாரு. கும்பாபிஷேகம் பண்ணும்போது அப்படியே சேர்த்து இப்ப கும்பாபிஷேகம் தொடர்ந்து வச்சிருக்காங்க. இங்க சாய்பாபா வந்ததுக்கு பிறகு கருமாரியும் பிள்ளையாரும் அப்புறம் பண்ணாம இடையில கொஞ்ச நாள் பண்ணாம விட்டாச்சு. இப்ப கருமாரிக்கும் பிள்ளையாருக்கும் ஒரு கும்பாபிஷேகம் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஐடியால எல்லாருமே இருக்காங்க. ஒருத்தர் நினைச்சா பண்ண முடியாது, எல்லாரும் சேர்ந்தா தான் காரியம் நடக்கும். எப்படி சாய்பாபாவுக்கு எல்லாரும் சேர்ந்து கும்பாபிஷேகம் பண்ணமோ அதே மாதிரி பிள்ளையாருக்கு ஒரு கும்பாபிஷேகம் பண்ணணுங்கிறது எல்லாருடைய வேண்டுகோள், எல்லாருடைய பிரார்த்தனையாகவும் இருக்கு. நீங்களும் கலந்துக்கோங்க. அவங்களால முடிகிற அளவுக்கு பண உதவியோ பொருள் உதவியோ கொடுத்து கும்பாபிஷேகம் பண்ணி வைக்கிறதுக்காக எல்லாரையும் பிரார்த்தனை பண்ணி எல்லாரையும் வாங்கன்னு நாங்கள் கூப்பிடுறவங்களை தயவு செய்து வந்து கலந்து கொள்ளுங்க. அதே மாதிரி இப்போ சமீபத்தில் குரு பயிற்சின்னு ஒரு நடந்தது. எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும். என்ன சந்தேகம் அப்படிங்கிறது மெயினாக நான் என்ன சொல்லிடுறேன் அப்படின்னா, வாக்கியம் திருக்கணிதம் 2 பஞ்சாங்கம் இருக்கு. எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அது நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கு. வாக்கியம் திருக்கணிதம் 2 பஞ்சாங்கம் இருக்கு. அந்த வாக்கியம் திருக்கணித பஞ்சாங்கப்படி, வாக்கிய பஞ்சாங்கப்படி குரு பயிற்சி 26ஆம் தேதி காலையில 11:08 மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு குரு பகவான் பிரவேசம் பண்ணிட்டாரு. ஆனா திருக்கணித முறைப்படி ஜூன் 4ஆம் தேதி குரு பயிற்சின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள், எல்லாருக்கும் ஜூன் 2ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. ஆனா 4ஆம் தேதி புத்தகத்துல அதாவது என்ன போட்டிருக்கான் அப்படின்னா, திருக்கணித முறைப்படி புத்தகத்துல பஞ்சாங்கத்துல ஜூன் 2ம் போட்டிருக்கான், சில பேருக்கு 4ம் போட்டிருக்கான். எல்லாருக்கும் ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்குங்க. திருக்கணிதம் எப்படி அப்படின்னா, திருக்கணிதத்துக்கும் வாக்கியத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு.
திருக்கணிதம் வாக்கியத்தை விட திருக்கணிதம் அட்வான்ஸா போகும். ஃபுல் அண்ட் ஃபுல் கணக்கு மேக்ஸ் தான். ஆனா வாக்கிய பஞ்சாங்கப்படியும் மேக்ஸ் உண்டு. ஆனா வாக்கிய பஞ்சாங்கப்படி ஒரு ஜாதகத்தை சொல்லும் போது ஒரு பயிற்சி நடக்கும் போது மட்டும்தான் அது கரெக்டா இருக்கும். திருக்கணித முறைப்படி அவசரப்பட்டு ஒரு பஞ்சாங்கத்தில் இருக்கிறவருடைய பலனையோ ஒருவருடைய ஜாதகத்தை கணிச்ச பலனையோ சொன்னால் மாறிதான் இருக்கும். நமோ நமக ஜெய ஜெய சாயி நமோ நமக சத்குரு சாயி நமோ நமக ஓம் சாயி நமோ நமக ஸ்ரீ சாயி நமோ நமக ஜெய ஜெய சாயி நமோ நமக சத்குரு சாயி நமோ நமக ஓம் சாயி நமோ நமக ஸ்ரீ சாயி நமோ நமக ஜெய ஜெய சாயி நமோ நமக சத்குரு சாயி நமோ நமக ஓம் சாயி நமோ நமக ஸ்ரீ சாயி நமோ நமக ஜெய ஜெய சாயி நமோ நமக சத்குரு சாயி நமோ நமக ஓம் சாயி நமோ நமக ஸ்ரீ சாயி. புகழெடு தோன்றுக அகதிலா தோன்றில் தோன்றாமையே நன்று என்று வள்ளுவர் பெருமான் சொல்லியிருக்கிறார். அதுக்கு இணங்க நமது ஆலய நிர்வாகிகளும் பொதுமக்களும் மற்றுமுள்ள இங்க ஊழியர்களும் சக பக்தர்களும் இந்த ஆலயங்களுக்கு ஒரு 12 ஆண்டு காலமாக அயராது உழைப்பு கொடுத்திருக்கிறதுனால தான் இந்த கோவில் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்குது. திரு வரதராஜன் தலைவர் அவர்கள் ரிட்டையர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகி முழு டைம் அங்கிருந்து காலையில பாத்தீங்கன்னா 5 மணிக்கு அவர் தான் கோவில் திறப்பாரு. கோவில் திறந்து கோவிலை கூட்டுறதுல இருந்து திருப்பி ராத்திரி கோவில் மூடுற வரையும் அவர் ஒரு தலைவர் மாதிரி எனக்கு ஒரு மெய்காப்பாளர் மாதிரியும் ஒரு துப்புரவு பணியாளர் மாதிரியும் அந்த ஆலயத்துக்கு அவர் வேலை செய்யறாரு. எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, இப்ப நிறைய பேர் வேலை செய்யறாங்க. இப்ப லேடிஸ் கூட பாத்தீங்கன்னா ராத்திரி 8 மணி 9 மணிக்கெல்லாம் வந்து ஆத்து காட்டும் போது வராங்க, கூட்டுறாங்க. நாங்க ராத்திரி 8 மணிக்கு ஃபைனல் ஆத்து காட்டுவோம். அந்த ஆத்து காட்டும் போது கூட 2 லேடிஸ் வந்து கூட்டி சுத்தம் பண்ணி கொடுத்துட்டு தான் போறாங்க. நிறைய ஆலயங்களுக்கும் நம்ம ஆலயங்களுக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னா, சில ஆலயங்கள் 2 வருஷம் 3 வருஷம் கரெக்டா பண்ணுவாங்க, அப்புறம் பண்ண மாட்டாங்க, விட்டுருவாங்க. நம்ம ஆலயம் அப்படி இல்லை. எவ்வளவுதான் இடர்பாடுகள் இருந்தாலும் எவ்வளவுதான் தொல்லைகள் இருந்தாலும் அதை எதையுமே பொருட்படுத்தாம வந்து கரெக்டா அந்த ஆர்த்தி காட்டி அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் கரெக்டா பண்ணி, நாட் ஓன்லி பாபா அதே போல அம்மன் கோயிலுக்கும் ஆடி பூரம் நவராத்திரி ஐயப்பனுக்கு அதே போல மாசம் ஐயப்பனுக்கு பூஜை நடக்கிறது, அன்னதானம் நடக்கிறது, அதே போல சங்கட சதுர்த்தி, பிரதோஷம், ஹனுமன் ஜெயந்தி, குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி எல்லா ஃபங்க்ஷனுமே நம்ம கோயிலை பொறுத்த வரையும் விடாம நடக்கிறது. இந்த ஆலயத்துக்கு வந்து எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, 10 பேர் சேர்ந்தாதான் ஒரு பில்டிங் கட்ட முடியும். தனி மரம் தோப்பாகாது. ஒரு 5-6 பேர் ரெகுலரா வந்து ஒர்க் பண்றாங்க. அதே போல எல்லாருமே வந்து ஒர்க் பண்ணணும். அதே போல டொனேஷன் சொன்னா ஒரு குறிப்பிட்ட சில பேர் தான் கொடுக்குறாங்க, சில பேர் சொல்ல விரும்பல. அவங்க எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்து டொனேஷனை கொடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. எல்லாருமே கோவிலுக்கு வந்து செய்யுங்க. யாருமே வந்து தனிப்பட்ட முறையில தனியா ஒரு மனுஷாளுக்கு செய்யல. எந்த அளவுக்கு நம்ம ஆலயத்துக்கு செய்யறோமோ, சில பேர் சொல்லுவாங்க, இப்ப நான் ஒருத்தரை கேட்டேன், உங்க பேர் சொல்லட்டுமா சார்னா, சார் வேண்டாம், இந்த கை கொடுக்குறது இந்த கைக்கு தெரியக்கூடாது, நான் கடவுளுக்கு தான் செய்யறேன், தனிப்பட்ட ஒரு மனிதருக்கு செய்யல, தயவு பண்ணி என் பேரை சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேர் பண்றாங்க. அதே போல வந்து இந்த மைக்காரங்களும் சரி, ஆலயத்துல வேலை செய்யற குருக்களும் சரி, அந்த உழவார பணி செய்யறவங்களும் சரி, தான் வீட்டுல பொறுப்பு இருந்தா கூட அவங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன், ஏமா ஒரு நாள் ஃபங்க்ஷன் தள்ளி வச்சீங்க, இல்ல வியாழக்கிழமை கோவில்ல ஃபங்க்ஷனு, அதனால எங்க வீட்டு ஃபங்க்ஷனை ஒரு நாள் தள்ளி வச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க. அதே போல நம்ம கோவிலுக்கு நிறைய டிவோட்டிஸ் இருக்காங்க. இந்த ஆலயம் டெவலப் பண்றதுக்கு நிறைய பேர் கஷ்டப்பட்டிருக்காங்க. இன்னும் நிறைய பேருடைய அன்பு ஆதரவு, பண ஒத்தாசை, உடல் ஒத்தாசை, பொருள் ஒத்தாசை எல்லாமே எதிர்பார்க்கிறோம். மற்றபடியாம இந்த ஆலயம் கட்டுறதுக்கு நிறைய பண உதவி தேவைப்படுறது, அதுக்கும் நிறைய கொடுங்க. சாய்நாதர் வந்து பயங்கர பவர்ஃபுல் ஒரு கடவுள். நிறைய இடத்துல நிறைய பேர் இருப்பாங்க, ஆனா ஒரு சில கோவில் மட்டும்தான் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அதுல வந்து நம்ம சாய்பாபா ஆலயமும் ஒண்ணு,
நம்ம அம்மனும் ஒண்ணு. இங்க வந்து வேண்டினவங்க இதுவரையும் யாருமே வந்து ஃபெயிலியர் ஆகி போனதே கிடையாது. என்ன வேண்டாங்களோ அப்படியே நினைக்கிறத வேண்டத கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த இந்த சாய்பாபா அம்மனும் அப்படிதான். இங்கேருந்து கொஞ்ச நாள் இருந்துட்டு வாடகைக்கு இருந்துட்டு வெளியூர் போனவங்க வெளிநாடு போனவங்க எல்லாம் திருப்பி நம்ம கோவிலுக்கு வந்து வழிபட்டுட்டு அவங்களால முடிஞ்ச உதவியை செஞ்சுட்டு போறாங்க. அதனால எல்லாருமே அவங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்க. இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்லிட்டு நான் கட்டாயமா கேட்கல. அதுல உண்டியல் இருக்கு, யாருக்கும் தெரியாம கூட போட்டுட்டு போகலாம். போட்டுட்டு ஆலயத்தோட வழிபாட்டுக்கு எல்லாரும் ஒத்துழைங்க. இதை தொடர்ந்து அடுத்தது அன்னதானம் இருக்கு, ஆரத்தி இருக்கு, எல்லாம் இந்த பார்த்துட்டு போங்க. நமோ நமக ஸ்ரீ சாயி நமோ நமக ஜெய ஜெய சாயி நமோ நமக சத்குரு சாயி நமோ நமக ஓம் சாயி நமோ